யானை முகமும் ஒரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறு கண்ணும் பானை போன்ற பெருவையரும் பாங்காக அணிந்த பூணூல் அழகும் தானே தோன்றி இனதுள்ளத்தில் தயவாக வாழும் விநாயகா நானே உனது பாகம் போற்றி தொழுவேன் நாவில் உதிப்பாய் கணபதியே சத்தாழ பொய்கை வளர்நாடு கண்டு மலை மேல் இருந்த குமரா எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியேனையாளும் முருகேசா வித்தாரமாக மயில் மீதில் ஏறி வரவேண்ட எங்கள் அருகே பேச்சு மகனாக பிறந்த ஆண்டி பேண்டி சுடகாடு காட்டு சுடலை வருவார் நமக்கு ஒரு பாலாறு ஓடுகிற பாலாமடை மாநகரில் கண்ணித்துடை மாயாண்டி சுடலை காவலில் அமர்ந்திருக்கும் வட்டாரமாட இடதுபுறம் வடக்கு முகமாய் இருப்பவளே ஆறுமுகம் பேறு கொண்ட அம்பிகை என்றாயி ஆறுமுகத்தம்மாள் வருவாள் நமக்கு அள்ளி செல்வம் கிட குணமதமோடொழு கரி கிட குணமதமோடொழு கரி வேல் முருகா முருகையா முருகா முருகையா அமரர்கள் சீரை மீட்ட முருகா படலை பாட முடலை விடல சிறிது வரை படம் உடலை விடல சிறிது வரை பயிறுபாட கணிகளெல்லாம் பால் வளஞ்சற்கரை மகனி தேங்கனி பால் வளஞ்சற்கரையும் மகனி தேங்கனி அடைப்பின் அடைக்கிறமா
மலை முருகா முருகையா மலை முருகா வேடுவர் வென்று அடுத்த வள்ளியை மனம் முடித்த வேடுவர் வென்று அடுத்த வள்ளியை மனம் முடித்த வேலாயுதா முருகையா குருவேணே ராமாவும் குருவேணே ராமாவும் எனக்கு குற்றந்தூர பெருமானே அருள்வருவா எங்கள் ஐயா உயிர்காடு சுடலையாண்டவர் ஆலயத்திலே உயிர்காட்டுமாயாண்டி ஆலயத்திலே இந்த மேல் உலகமெல்லாம் பேர் விளங்கும் பேர் வழங்கி வரக்கூடிய மேட்டு பிராஞ்சரிமா நகரிலே என் உயிர்காடு ஆண்டவன் சுடலையாண்டவருக்கு இன்றைக்கு இரண்டாவது தினமாக மதிய கொடை விழா நடந்து கொண்டிருக்கு. ஐயாவுக்கு மத்தியால கொடை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவை நடத்தக்கூடிய செல்வஜிமான் யாரம்மா? அத்தி பழம்பழுக்கும் இத்திகுளமா நகரில் வாழும் தெய்வ திருமானா கிருஷ்ணதேவர் அவர்களும் அவர்களுடைய மனைவி பூலம்மாள் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் கி ராஜா அவர்கள் கி ராஜா என்ற காளிராஜா ராமலட்சுமி அவர்கள் கி காளித்துறை செல்லத்துறைச்சி அவர்கள் கி சந்தனமாரி முருகலட்சுமி அவர்கள் ராவண்ணா காயத்ரி ராவண்ணா மலையரசன் ராவண்ணா அமுசவல்லி அவர்கள் காணா உயிர்காட்டான் என்ற உதேஷ் அவர்கள் காணா சத்தியா என்ற சத்தியா ஷானா பூவிகா ஷானா ஊவிகா குடும்பத்தார்கள் இத்திகுளமா நகரம் மற்றும் விழா குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் மேட்டு பிராஞ்சரி மலையரசன் வெல்டிங் ஒர்க் ஷாப்
வெல்டிங் ஒர்க் ஷாப் இத்திகுளம் இத்திகுளம் RKS பாடி ஒர்க்ஸ் சன்னது புதுக்குடி சன்னல் புதுக்குடி. இந்த திருவிழாவை நடத்தக்கூடிய செல்வச்சீமான் செல்வ பூமாங்கள் கிருஷ்ணதேவர் பூலம்மாள் குடும்பத்தார்கள். கிருஷ்ணதேவர் பூலம்மா குடும்பத்தார். என் அப்பனாகிய ஆண்டி மாயாண்டி சுடலை மாயாண்டி அவர் எங்கு பிறந்தார்? எந்த நாட்டில்? ஐயா கையிலையான கையிலையிலே அவர்கள் காரணி பொன் கையிலையிலே ஐயாடி பொன் முடி குளங்கோ ஏ ஆதி வெள்ளி கையிலையில யாரையா கையிலையிலே கொலுவிருந்தா அங்க பார்வதியாளிடம் இருக்க அங்க பரம சிவம் வளம் இருக்க அந்த சிவபெருமான் வளம் இருக்க சிவபெருமான் வளம் இருக்க அந்த சிவசக்தி இடம் இருக்க ஆணிப்பொள் முடிகுழுங்கோ ஆதிவெள்ளி கையிலையிலை ஆதிவெள்ளி கைலாச மலையில் பகவான் பார்வதியும் கொழுவிருந்தார்கள். பகவானும் பார்வதியும் ஆண்டவன் 7 உலகத்தையும் படைத்தார். 7 லோகத்தையும் படைத்தார். 7 உலகங்களையும் படைத்து 7 லோகத்தை என்பெருமாள் படைத்து போட்டா காந்துது. போடலன்னா வியாக்கு. என்ன செய்ய? எப்படிதான் படியளக்க நாட்டுல ஆட்டவன் கேட்டார், என்னம்மா என்ன சுவாமி எல்லா மனுக்களையும் படைத்தீர்களே, எல்லா உயிர்களையும் படைத்த மனுக்களுக்கு நீங்க படியளக்க போகலையான்னு கேட்டா. பார்வதி, என்ன நீ படியெடுத்து கொடுத்தால் நான் படியளக்க தயாராக இருக்கிறேன். வருகிறேன் என்று பார்வதி கையிலே சென்றார்கள். கைலாசத்துக்கு சென்றார்கள். ஆண்டவன் கையிலே படியெடுத்து கொடுத்தார்கள். எப்படி அம்மா படியெடுத்து கொடுத்தார்? ஈசனான என்பெருமாள் எப்படி படியளந்தார்? எப்படி அம்மா நாடி நல்ல தேனை எடுத்து நாடி நல்ல தேனை எடுத்து நாடி நல்ல தேனை எடுத்து தேனை எடுத்து எடுத்து அவர் நாடெல்லாம் படியளந்தார். ஆண்டவன் நாடு எல்லாம் படியளந்தார். எடுத்து உலகமெல்லாம் படி அளந்தார். உரியதினை எடுத்து உலகமெல்லாம் படி அளந்தார். பள்ளியோதேரை முத கருங்கோழி பாலர் வரை கருங்கோழி பாலர் வரை எறும்பு முதல் யானை வரை யானை வரை யானை வரை யானை வரை யானை வரை ஈசனும் படி அளந்தார். படி அளந்தார். ஈசனும் படி அளந்தார். எல்லா உலகங்களுக்கும் படி அளந்தார். எல்லா உயிர்களுக்கும் படி அளந்தார். ஆண்டவன் படி அளந்தார். படி அளந்தார். இறைவன் கிருபையாலை ஆண்டவன் கிருபையால் அப்படிதான் முத்து. அத்தை என்ன சொன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சா ஏன்டா இப்படி இருக்கீங்க? என்ன கருசாமி? ஆண்டவன் கிருபையாலை பகவான் கிருபையா 7 உலகத்திலையும் கடவுள் படி அளந்தார். படி அளந்து வருகிறார். இறை அளந்தார். இறை அளந்தார். ஆண்டவன் இறை அளந்து விட்டு கையிலங்கிரி மலைக்கு வருகிறார். கைலாச மலைக்கு
வருகிறார். பார்வதி அம்மாள் கேட்டார்கள், என்ன சுவாமி ஏ ஆண்டவா, ஏ ஆண்டவனே, படியளக்க சென்றீர்களே, எல்லா உயிருக்கும் படியளந்தீர்களா? எல்லா உயிர்களுக்கும் படி அளந்தோம். எல்லாம் படியளந்த பார்வதி, எல்லாத்துக்கும் படி ஆனா அளந்தோம். ஒரு முக்கியமான உயிருக்கு படியளந்தேன். என்ன உயிரு? முட்டை கீழே இருக்கு, கருவுக்கு படியளந்தேன்னாரு. குழந்தைகளுக்கு கருவுக்கும் படி நம்ம அளந்தோம். ஆம்பளைங்களும் வாயால தான் சீரழிதான், பொம்பளைங்களும் வாயால தான் சீரழிதான். அவர் சொன்னதுல குறை இந்த இல்ல. முட்டை கீழே இருக்க கருவுக்கு படியளந்தேன்னு இவர் கொண்டாட்டிட்ட சொல்லணுமா? இது கேட்கணுமா? அவங்க கேட்டது தப்பல முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. ஏட்டி அப்படித்தான் நான் சென்னது தப்புன்னா முடிஞ்சு போச்சு. அவர் ஏன் கேட்க? நீ அப்படி இல்ல, நான் சும்மா இல்ல சாக்க விரிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அவையா அதை கேட்காங்க. படி ஓ அளந்து அவ அவ அதை செய்ய சொல்றாளோ? படி அளந்தது யாரு? தாத்தா. படி அளந்து. ஆண்டவன் பார்த்தார், ஆமா, கருவுக்குள்ள இருக்க முட்டைக்கு எப்படி படி அளக்க முடியும்? படி அளக்க முடியாது. அப்ப இவரு பொய் சொல்றாரு. ஒரு ஓட்டை இன்னைக்கு நம்ம ஆண்டவனை பரிசோதனை பாத்துறணும். ஒரு பரிசோதிக்க கால் படி அளக்காரா இல்லைன்னா எவன் வீட்லயும் போய் பொங்கி இங்கி தின்னுட்டு வராருன்னு தெரியல. உலகத்துல படி அளக்கிற ஈசன் குடும்பத்துல இருந்தும் மனுக்கள் வரைக்கும் அதான் அந்த நடத்த நடக்கு. உடனே அம்மா யார கூப்பிட்டாங்க? யார? படி எடுத்து கொடுத்தார்கள். படி எடுத்து கொடுத்தார்கள். மறுநாள் அவர் படி அளக்க செல்றாரு. அருமையாக சென்றார். பக்கத்துல இருக்க விஸ்வகர்மா ஆசாரிய கூப்பிட்டாங்க. ஓ, ஆச்சாரி எங்க இருக்கு? வர ஆசாரி, வேளாறு, ஆமா, தேவர் எல்லாரும் அங்க இருப்பாங்க. தேவர்கள், அசுரர்கள். அம்மா கைலாசத்துல ஆசாரி தான் முக்கியமா இருப்பாரு. ஆச்சாரி தான் என்ன பார்வதி அம்மா அப்பா அப்பா ஈசனுக்கு ஆப்பு வைக்க கூப்பிடுவாங்க. ஆச்சாரியா. அதுதான் ஆசாரிய கையில வச்சுக்கிடுறது. ஆமா, வன்னியப்பா ஆசாரியா அவர் அந்த கதையில எல்லாம் வருவாரு. வன்னியப்பா ஆச்சாரி. அதனால ஆமா, ஆசாரிய அழைத்தார். ஆச்சாரி யோ விஸ்வகர்மா, என்னய்யா? எனக்கு அழகான ஒரு சிமிழ் வேணும்னு அம்மா கேட்டாங்க. ஒரு சிமிழ் வேணும். அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா அவர் காஞ்சி போறாங்க அம்பூவடியே, அம்பூவடியே. அவர் கட்ட சேமே உண்டு வண்டியே, உண்டு வண்டியே. ஹலோ, ஆண்டவனாகிய பகவான் பரம்பொருளே, அந்த விஸ்வகர்மாசாரி என்ன செய்தார்? காஞ்சிபுரம் கம்பு வெட்டி காஞ்சிபுரம் கம்பு வெட்டி ஒரு கட்டை சிமிழ் உண்டு பண்ணி ஒரு கட்ட சிமிழ் உண்டு வண்டி ஆதி பராசக்தியினுடைய கையிலே அந்த திருக்காணி விஸ்வகர்மா கொடுத்தார். திருக்காணி போட்டு சிமல கையில வாங்கி கையில என் தாய் பார்வதி சிவனை சோதிக்க சிவனை சோதிக்க அதுக்கு திருக்காணி போட்டு போட்டு திருக்காணி போட்டு போட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னம்மா? இவர் முட்டைக்குள்ள இருக்க கருவுக்கு படியளந்தனாரு. படி அளந்த நம்ம என்ன செஞ்சா இவரை சோதிக்கலாம் என்ன செய்யலாம் என்று பார்வதியால் என்னம்மா? அந்த கையிலே ஊர்ந்து சென்ற 2 சித்தரும்பை பிடித்து ரெண்டு சித்தர் அந்த சிமலுக்குள்ளே அடைத்தார்கள். உள்ளுக்குள்ளே அடைத்தார்கள். அப்படி சிமலுக்குள்ள அடைத்து என்ன செய்தார்கள்? என்னம்மா செய்தார்? அந்த அழகான சிமலுக்குள்ளே சித்தரும் அடைத்து சித்தர் மலை தான் பிடித்து அதை பூட்டி தன்னுடைய முந்தானி சேலை எடுத்து முந்தானி சேலையில கட்டி இருவருக்க முடிஞ்சு முடிஞ்சு பார்வதி அம்மா எக்கல்ல சொருகிட்டாங்க. எக்கல்ல உட்காரு. இன்னைக்கு இந்த எறும்புக்கு இவர் படி அளக்காரா இல்லையான்னு பார்ப்போம். நம்ம கிட்ட இருக்க எறும்புக்கு அளக்கார அப்படியே மௌனமா இருக்காங்க. மௌனமா ஆண்டவன் படி அளந்துட்டு வராரு. படி அளந்து வர அன்றைக்கு அம்மா பார்வதி என்ன செய்தார்கள்? என்னம்மா செய்தார்? அவ பாதே வீட செய்யலையே, செய்யலையே. அவ பணிந்து அவ வணங்கலே, வணங்கலே. ஈசன் முகம் பார்க்கலையே, அத்தான் என்று சொல்லலையே, ஆண்டவன மதிக்கலையே, மௌனமாக இருக்காளையா அந்த மாயன் தங்க பார்வதியும் அவ கவலையோடு இருக்கிறாளே.
அவரை ஏனென்று கேட்கல, ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஒரு முகத்தை ஒன்றரை மூஞ்சா வச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு மூஞ்ச ஒன்றரை மூஞ்சா தூக்கிட்டா. ஏ பார்வதி, என்ன சுவாமி? படியெடுத்து கொடுக்கும் போது நல்லா தானே கொடுத்த, சந்தோஷமா தானே அனுப்புன. உனக்கு அதுக்குள்ள என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை அம்மா? ஏன் பாத விட செய்யல? எதற்கு பணிஞ்சு நிற்கவில்லை? ஏன் நீ பணிந்து நிற்கவில்லை? ஏனென்று கேட்கலையே, எடுத்து பார்க்கலையே. மௌனமா பார்வதி அம்மா இருக்காங்க. அப்படியே மனமா இருக்காங்க. சரி, இதை நேர்ல கேட்டுற வேண்டியதானே? ஆமா, சொல்லிட்டு தானே வந்தேன். வாழை நீ வீட்டுக்கு இன்னைக்கு நீ சாக்கால விரிச்சுக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு வாங்கிட்டு தான் வந்தேன். சரி, பரவாயில்ல, பொண்டாட்டிங்கிற பயம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. ஆமா, கொஞ்சம் இருக்கும்ல. ஆளு நாய் வந்து ஓடி வரும்போது லவ்னு பின்னால ஓடி வருது. கண்டிப்பா வரும். பாதி பயம் இருக்கணும்ல தாத்தா. அம்மா கண்டிப்பா உண்டு. அந்த இடத்துல பத்தி நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது. நம்ம புருஷன் மானம் காத்துல பறந்துருமேனு தானே வாரேன். இல்லன்னா அம்மா ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். சாமி ஆட்டமே வேற. சாமி ஆட்டமா? அதே மாதிரி ஆட்டம். ஏன்டா இப்படி இருக்க? நான் என்ன பாவம் செஞ்சேன் பார்வதி? ஒரு பாவம் செய்யலையே அப்படின்னு பகவான் பணிஞ்சு கேட்காரு. ஏ ஆண்டவா, நீங்க படியளக்க போனீர்களே, எல்லா உயிருக்கும் படி இழந்தீர்களா? எல்லா உயிருக்கும் இறை இழந்தீர்களா அப்படின்னு கேட்காரு. ஆண்டவன் கேட்ட உடனே அதான் சொல்லி இருக்கான், கடவுள் இருக்காருன்னா இருக்காரு. நம்ம இல்லன்னு நினைச்சோம்னா இல்ல. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஆண்டவன் இருக்காருன்னா இருக்காரு. அவ வந்து இவர் இந்த முட்டைக்குள்ள இருந்த கருவுக்கு படியளந்தேன்னு உடனே சந்தேகம். உடனே பார்த்தா, ஐயா நான் உங்களை பரிசோதனை செய்த காரணம் அப்படியா? ஒரு தோல் வெள்ளை, அதுக்குள்ள ஒரு தோல் மஞ்சள். இவர்தான் போய் பார்த்தாரு. அதுக்கு மேல ஒரு தோல் வெள்ளை. ஏன் அவர் சொல்றதுல தப்பு இல்ல. ஏ தாத்தா கேளும், அந்த கத்தரிக்காய் வியாபாரிக்கு அப்படித்தான் இருக்கு. மேல ஒரு மாதிரி இருக்கு, அந்த மத்தியில ஒரு மாதிரி இருக்கு, கீழே ஒரு மாதிரி இருக்கு. ஐயா எப்ப பாத்தீரு? இல்ல நீர் தான் பாத்திருக்கீரு. ஏ ஆண்டவா, ஏ பகவானே, அதனால அவளுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கு படி அளக்காரு, கரெக்ட். எப்படி அளக்க முடியும்? இந்த முட்டைக்குள்ள ஓட்ட கிட்ட ஒண்ணும் இல்லையே, அவர் எப்படி படி அளந்தாரு? எப்படி அளக்க முடியும்? சரி, அவருடைய மகிமை அவருக்கு தெரியல. அறைக்குள்ள இருந்தாலும் அவர் அறியா மாயம் உண்டா? கிடையாதம்மா. செப்புக்குள்ள இருந்தாலும் சிவன் அறியா மாயம் உண்டா? சிவன் அறியாத மாயம் கிடையாது. அவருக்குடைய பெருமையா அம்மா அவ்வளவு நாள் வாழ்ந்தும் அவ தெரிஞ்சுக்கிடல. உடனே கேட்டார், உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்ல. படி அளந்தீர்களா அளக்கலியா? நான் படி அளந்தேன் பார்வதினாரு. நீர் படி அளக்கலன்னா நான் அளக்கலங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டாரு. ஆமா, இப்ப முன்னா வீடியோ கால் எடுத்துடலாம். அப்ப பார்வதி எதை வச்சு எடுப்பா? ஆமா, அவர் ஆதார் கேட்காருல்ல, நாம் படி அளக்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்காரு. உடனே எக்கல்ல கைய விட்டாங்க அம்மா. சிமில எடுத்தாங்க, அப்படியே பூட்டை திறந்தாங்க, சிமில எடுத்து கீழே வச்சுட்டாங்க. நீங்க நேத்து அளந்த படியில பட்னியா 2 உயிர் இருக்கு. அதனால படி அளந்தீர்களா இல்லையா? நான் அளந்தது உண்மை. அப்படியே பூட்டை திறந்த உடனே சித்தெரும்பு உள்ள இருந்து வெளியில வருது. அது எப்படி வருது தெரியுமா? ஐயா தனையா அரிசேகவே கொண்டு, அரிசேகவே கொண்டு அதே சிவனாரே சுந்தரையோ சும்மா வெறு எறும்பு
வாய்க்குள்ள 2 எறும்பு வாயிலையும் 2 அரிசி இருக்கு. 2 அரிசி கவிட்டு வருது. திறந்து விட்டவளுக்கு எப்படி இருக்கும்? திடீர்னு இருக்கும். உயிர் அத்து போச்சு. ஆஹா. நம்ம பிடிச்சடைக்கும் போது எறும்பு வாயில ஒண்ணும் இல்ல. எதுமே கிடையாது. இது எப்படி வந்துச்சு? எப்படி இந்த வாய்? அப்ப நம்ம புருஷன் ஒரு கால் குனிஞ்சு போட்டாரோ? போடல, கையில ஒண்ணு வைக்கலையா? இல்ல போட்டாரு. போட போய் தானே தப்பா போச்சு. ஓஹோ. அப்ப ஒரு கால் இவர் போட்டிருப்பார் போல் இருக்கு. ஆமா. இல்லையே, நம்ம வீட்டுக்காரர் கீழே குனியலையே. இல்லையே. இந்த எறும்பு எப்படியோ தெரியறித வச்சிருக்கு. அம்மாளுக்கு அம்மா பண்றது தவறுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம வீட்டுக்காரரை வெட்டக்கூடாது. ஏ பார்வதி, அதுக்குள்ள இருந்தாலும் நான் அறியா மாயம் உண்டா? மாயம் கிடையாதம்மா. செப்புக்குள்ள இருந்தாலும் நான் அறியா மாயம் உண்டா? இவன் அறியாத மாயம் கிடையாது. என்ன சோதிச்சிய பார்வதி? சோதிக்கலாமா? அடிய சித்தெரும்பு வாயாதே தனை அரிச பார்த்தாய் இந்த அழகான எறும்பு வாயில் ஏ அரிசியத்தான் பார்த்தாய் என்னை பரிசோதிக்க நினைந்தாயே, பரிசோதிக்க நினைந்தாயே ஏ பார்வதியே உமையவே. பாத்தியாடி எறும்பு வாயில எப்படி அரிசி வந்துச்சு? எப்படி வந்தது? சரி, எனக்கு தெரியலையா. ஏ ஆண்டவனே பகவானே, நான் தெரியாமல் செய்த பிள்ளைய சிவனாரே பொறுக்க வேண்டும். ஏ அறியாமல் செய்த வீழாண்டவனே பொறுக்க வேண்டும். அறியாமல் செய்த விளையாண்டவனே பொறுக்க வேண்டும். பார்வதியால் செய்த வேளை பகவானே பொறுக்க வேண்டும். பார்வதியா செய்த வேளை பகவானே பொறுக்க வேண்டும். இங்கே வேணும் ஐயா மகாதேவாண்டவேனே, இங்கே வேண்டும் ஐயா மகாதேவாண்டவனே. கையெடுத்து கும்பிட்டாரே ஐயா கும்பிட்டாரே அவன் கடவுளையும் நான் தெரியாமல் செய்து விட்டேன். ஈசனே என்ன மன்னிக்க வேண்டும். எம்பெருமானே என்ன மன்னிக்க வேண்டும். பார்வதி, என்ன சுவாமி, எதையாவது தெரிஞ்சு செய். தெரியாமல் செய்து விட்டு மன்னிப்பு கேட்டாப்புல அது மாறிடுமா? மாறாது, மாறாது. நான் உத்தமனான ஒரு கணவனை என்ன நீ பரிசோதிச்சிட்ட. பரிசோதனை பார்க்கலாம். இந்த உலகத்துல ஒன்ன வச்சு எந்த பொம்பளைங்களும் புருஷன் மேல சந்தேகப்படக்கூடாது. சந்தேகமே வரக்கூடாது. அதனால பார்வதி, நான் உன்னை மன்னிக்கிறாப்புல இல்ல. நான் உன்னையும் மன்னிக்க மாட்டேன். ஏன் என்ன சோதிச்சனி? என்னை சோதித்ததினால் பார்வதி நீ என்னை விட்டு பிரிந்து இருக்க வேணும். எப்படி பிரிய வேண்டும்? சிவனார சோதித்ததால் செத்து செந்து பிறக்கணண்டே, மாயவன சோதித்ததால் மாண்டு மாண்டு பிறக்கணண்டே, மாண்டு பிறக்கணண்டே, பொக்கன சோதித்ததால் முப்பிறவி எடுக்கணண்டே, இருக்கணண்டே. பார்வதி, ஆண்டவனை சோதித்ததால் பார்வதி முதலாவது பிறவி அது முக்கணனார் தேவி அம்மா. அந்த மதனதற்கராசனுக்கு மகளாக பிறக்க வேண்டும். மகளாக பிறக்க வேண்டும். இரண்டாவது பிறவி அதே ஈசன் தேவி பார்வதியே. இரண்டாவது பிறவி அதே ஈசன் தேவி பார்வதியே. கலியுகத்தை அடக்குவதற்கு காளியாக பிறக்க வேண்டும். கலியுகத்தை அடக்குவதற்கு காளியாக பிறக்க வேண்டும். முதலாவது பிறவி மதனதற்கனுக்கு நீ மகளா பிறக்கணும். மகளா பிறக்க வேண்டும். இரண்டாவது பிறவி நீ காளி அவதாரம் எடுக்கணும். காளி அவதாரம் எடுக்க வேண்டும். மூன்றாவது பிறவி நீ என்ன சோதித்ததால்? என்ன சோதித்ததால்? ஏ பார்வதி, ஏ பார்வதி
பார்வதி தில்லைவன காடாதில செஞ்சூடல களமதியில காடாதிலே செஞ்சூடல களமதியிலே மூர்த்தி தில்லவன மதியில மூவரோடு களமதியில தின்னவளமதியில மூவரோடு களமதியிலே அந்த சுடலங்கி தாயாக செய்யலையே பிறக்க வேணும் தாயாக பேச்சியாக பிறக்க வேண்டும் நீ பேச்சியாக பிறக்க வேண்டும் பிறக்க வேணும் ஏ பார்வதியே தினமுஞ்சோரம் திங்க வேணும் அடியே தினமுஞ்சோரம் திங்க வேணும் மூர்த்தி தில்லை வனத்திலே மூவரோடுங்களத்தில பேச்சியாக நீ பிறந்து பிணத்தையும் தோத்தையும் திங்கணும் ஆண்டவா ஆண்டவா கைலாசத்துல சைவமாக நான் இருந்து இருந்துட்டு அதுவும் ஒரு மாய பிணத்தை திங்க சொல்றீங்களே சுடுகாட்டு பிணத்தை திங்க சொல்லலாமா பகவானே சிவனே நான் என்ன பாவம் செஞ்சேன் ஒரு பாவமும் செய்யலையா அடிய பார்வதி என்ன பேச்சியாக நீ பிறந்து பிணமுஞ்சோறும் திங்கணும் ஆண்டவா நான் உங்களை பரிசோதனைத்த காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் ஆண்டவா இந்த கைலாசத்திலே எப்ப பாருங்க நான் தன்னந்தனிமையா இருந்துகிட்டு இருக்கேன் தனிமையாக இருப்பது ஏன் பார்வதி என்ன ஆன மாதிரி ஒரு மகன் விநாயகனை கொடுத்திருக்கேன் அழகா இருக்காரு அழகா முருகனை கொடுத்திருக்கேன் இத பாக்கில் உனக்கு என்னடி துணை இத்தனை இருந்தாலும் நீங்க இருந்த மாதிரி இருக்குமா இருக்காது பகவான் அதனால இந்த கைலாசத்துல என் பக்கத்துல இருக்க எனக்கு துணைக்கு இருக்க என் கூடவே இருக்க ஆண்டவனே எதுவனே ஐயா கொஞ்சம் நல்ல விளையாட குழந்தை வர்றோம் வேணும் தானே நல்ல விளையாட குழந்தை வரோம் வேணும் ஐயா மடியில் வைத்தே தாலாண்டே மதல ஒன்னே வேணும் தானே மடியில் வைத்தே தாலாண்டே மதலை ஒன்னு வேணும் தானே எனக்கு கையில் வைத்து விளையாட ஐயா விளையாட என் கண்மணியோ கொஞ்சி விளையாட குழந்தை வரம் வேணும் கையில் வைத்து விளையாட எனக்கு கண்மணியும் வேணும் ஏ ஏ ஏ அறிவி கெட்ட பார்வதி எப்ப பிள்ளை கேட்கணி இப்படிலாம் நான் உனக்கு பிள்ளை கொடுக்க முடியுமா ஐயோ நீங்க கொடுக்க வேண்டாம் நான் கொடுக்கலன்னா ஏ பார்வதி எனக்கு கணவன் இல்லா பிள்ளை அதே கரை கண்டனே எனக்கு வேணும் எனக்கு வேணும் மாயன் இல்லா பிள்ளை அதே மாயவரே எனக்கு வேணும் எனக்கு புருஷன் இல்லா புத்தீரனும் பெருமாளே எனக்கு வேணும் புத்திரனும் பெருமாளே எனக்கு வேணும் ஐயா நீங்கள் அறியாமல் ஐயா அறியாமல் ஏ நீலகண்டா கணவனில்லா பிள்ளை வேணும் கணவனில்லாத கை குழந்தை வேணும் எனக்கு மன்னனில்லாத மடி குழந்தை வேணும் மடி குழந்தை எனக்கு வேணும் எனக்கு புருஷன் இல்லா புத்திரம் வேணும் பார்வதி இதெல்லாம் ஒரு பேச்சாகுமா கணவன் இல்லா பிள்ளைக்கு எங்க போட்டும் புருஷன் இல்லாத புத்திரனுக்கு எங்க போட்டும் ஆண்டவா எனக்கு எப்படியும் வேணும்னு அம்மா கேட்காங்க என் உயிர்காடு தொடலை ஆண்டவருக்கு அருமையாக சொந்த கொடை ஐயாவுக்கு சொந்த திருவிழா நமது உயர் திரு தெய்வ திரு
மானா கிருஷ்ணதேவர் மனைவி பூலம்மாள் குடும்பத்தார்கள் ஐயா உய்காட்டனுக்கு அவங்க இது 2வது கொடையாம். சொந்த கொடை. முதலாவது ஒரு கொடை கொடுத்தாச்சான். சரி. அடுத்தபடியாக 2வது கொடை இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஐயாவுக்கு கொடை தான். கிருஷ்ணதேவர் பூலம்மாள் குடும்பத்தார்கள். இத்தி குளம். அது என்ன இத்தி குளம் தெரியுமா? என்ன இத்தி குளம்? அத்தி பழம்பழுக்கும் இத்தி குளம். அத்தி பழம்பழுக்கும் இத்தி குளம். ஆமா, முந்தா நாள் குப்பனாபுரத்துல படிச்சுக்கிட்டு இருந்தேன். இத்தி குளத்துல இருந்து நிறைய ஆட்கள் வந்திருந்தாங்க. ஆமா, என்னக்கா எங்க ஊரை இப்படி போட்டுட்டேன்னாங்க. நான் போடல, உங்க ஊர்க்காரர் தான் போட்டாங்கன்னு. அதுக்கு அந்த பிள்ளைகளை சொல்லுது, பையங்க வாலிய பையங்கள்ல இருந்து வாலிய பிள்ளைகள் இருக்கு. அக்கா எங்க ஊருக்குன்னு ஒரு தனி மதிப்பை கொடுத்ததே நீதான். அத்தி பழம் பழக்கும் இத்தி குளம்னு எந்த வெள்ளுக்காரிக்கும் சொல்ல தெரிய மாட்டேக்கு. இத்தி குளம்னா துத்தி குளங்க அப்படிங்கு. அதே மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சொல்லு உண்டு. ஆமா, அந்த அத்தி பழம்பழுக்கும் இத்தி குளம். அத்தி பழம்னா அத்தி மரம் உயர்ந்த மரம் இல்லையா? அந்த அத்தி பழம்பழுக்கும் இத்தி குளம். இன்னைக்கு இத்தி குளத்துக்காரங்க கூட 2வது கூட நடக்கு. ஆமா, தெய்வத்திரு கிருஷ்ணதேவர் மனைவி பூலம்மாள் குடும்பத்தார்கள் கூட 2வது கூட நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மத்தியால கூட ஐயாவுக்கு பந்தம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பந்தத்தை பாத்தீங்களா? என்ன அந்த காலத்து கதையில எழுதி வச்ச மாதிரி ஒரு ஆளம் உயரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமா, இதான் ஆனப்பந்தம்ங்கிறது. ஆனப்பந்தம். ஆமா, அப்பா பந்தத்தை பார்த்தாலே அப்பேற்பட்ட ஒரு ஐயா சுடல கோயில் இல்ல, உய்காட்டு ஆண்டவன் கோயில்ல கிருஷ்ணதேவர் பூலம்மாள் அவங்க கூட இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஐயா கரெக்டா மணி 11 மணி ஆகுது. 11:30க்கு ஐயா கிழக்க கிளம்பிடுவாரு. மையான வேட்டை. ஒரு மையான வேட்டைக்காரன்ல உய்காடு சுடலல்ல, ஆண்டவனாகப்பட்ட பகவானே. என்ன ஆண்டவா? எந்த சாமி இருக்குன்னா இருக்கு. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி விளையாட்டா நானும் எங்க அக்காலும் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன அப்ப அந்த அக்கா சொல்லிச்சு, எக்கா நம்ம சாமி தடியம்பட்டியானும் துடியான் தான் இருக்காரு அப்படின்னு. நான் சும்மா இருக்க கூடாது, வாய வச்சுக்கிட்டு நான் வேற ஒரு வேதனையில உங்க தடியம்பட்டியான் இருக்கவா செய்தாரு. ஐயா இந்த ஒத்த வார்த்தை சொல்லி வாய் மூடல, உங்க தடியம்பட்டியா இருக்காராங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீப்பத்தான் தலையில வைக்க விழுந்தது பாருங்க கல்லு சட்டேர்னு. ஐயா கொஞ்சம் தான் மூக்காந்துட்டு வந்திருக்கும். பேரே பட்டி விட்டு வில்லு. என் அம்மா முத்துலட்சுமி தோணித்தர முத்துலட்சுமி போய் பட்டி வளர்த்தல் பட்டிக்காரி வில்லு அப்படிங்கிற பேர் வந்தாச்சு. அதை யாங்கியாக்கிய லேசா மேல விழுந்திருக்க முன்னா விரைச்சிருப்பேன். ஆனா அவர் எரியுது என்ன கரெக்டா தான் எரியுதாரு. நம்ம பிள்ளாவ விளையாட்டா தொழுதான்னு அப்படியே விழுந்து கல்ல எடுத்து பார்க்க 4 பக்கமும் ஓடி ஓடி தேடுதான் ஒரு நாதிய காணும். அந்த கல்லை எடுத்து பார்க்க அந்த கல்லுக்கு 2 பக்கமும் தலை இருக்கு. ஆமா, இருதலம் முண்டன். என்னையவா கேட்க ஒரே எரி சட்டேர்னு. இப்ப 1 வாரத்துக்கு முன்னாடி நடந்த கதை அதத்தான் சொல்லுதேன். சாமி இருக்காருன்னா இருக்கு, நம்ம இல்லைன்னு நினைச்சோம்னா நான் இல்லைன்னு சொல்லப்பதானே எரியுதாரு. அதே மாதிரி பார்வதி பிள்ளை கேக்கிய ஐயா மேட்டு பிராஞ்சரி உயிர்காடு சுடலை, ஐயா வேட்டக்கார சுடலை. ஏ பார்வதி இல்லங்கிறிய உனக்கு பிள்ளை வேண்டுமானால் 1000 கால் மண்டபத்துல 32வது தூணுல தூண்டாமணி விளக்கு, மாணிக்க விளக்கு, மரகத விளக்கு சுடர் விட்டெறிந்து கொண்டு இருக்கு. அந்த சுடர் விளக்குல போய் முந்தானிய ஏந்தி நில்லு. நீ கேட்டது ஒரு குழந்தை, உனக்கு 2 குழந்தை பிறக்கும்.
பார்வதி பார்த்தா இவன் என்னடா மனுஷன் உலகத்துக்கெல்லாம் படி அளக்காங்க முந்தானியை ஏந்திக்கிட்டு விளக்கு முன்னாடி நிக்க சொல்லுதாரு சரி பாப்போம் என்ற பார்வதியால் அவன் என்ன செய்கிறாள் தெப்பத்தில நீராடி தெப்பத்தில நீராடி திருநாறு காப்பணிந்து அவன் குளித்து நல்ல நீராடி கோலவர்ல வட்டுடுத்தி ஆயிரம் திருவிளக்கி அம்மா தட்டி ஓடி அந்த தூண்டாமணி விளக்கி சுரர் விளக்க முன்னாலே அவன் முழங்காடு போட்டாலே முழங்காடு போட்டாலே முந்தானி சொல்லம்மா அழகு நல்ல முந்தாளிய அம்மையாவ அந்தினாலே கண்ணங்காவ பொத்தினாலே கடவுளையும் வணங்கினாலே 41 நாளையில 41 நாளையில தெரியாமல் பகவானும் ஓடி வந்து தூண்டா நல்ல மணி விளக்கை தீண்டி வைத்தார் பகவான் அந்த அசையா தேரு விளக்கு அசையா தேரு விளக்கு அசைத்தாரே சக்தி பார்வதி அவ கண்ணே திறக்கலையே கடவுளையும் பார்க்கலையே முத்து போல 2 சுடர் முந்தானில விலகலை அழகான 2 சுடர் அழகான 2 சுடர் முந்தானில விழுந்தது ஆமா பார்த்தார் பகவான் கருவண்டால தீண்டினாராம் போய் நின்னுட்டு கருவண்டா முத்துனாராம் கருவண்டா ஆமா கருவண்டா முத்திருக்காரு கருவண்டா விளக்க தீண்டினாராம் கருவண்டு போய் அணைச்சல ஆண்ட விளக்க தெரியாமல் அம்மா சக்திக்கு தெரியாம தூண்டா மணி விளக்க தூண்டாத மணி விளக்க அந்த இறைவன் முந்தானி விளக்க தீண்டி வைத்தார் சொட்டு சொட்டுன்னு 2 சொட்டு விழுது அந்த 2 சொட்டு விழும்போது அவ கொட்டி நல்ல பிடித்தாளே கொண்டே வந்து பார்த்தாளே அழகான திருவிளக்கை அம்மா சக்தி பார்வதி அவ இறுக்கி நல்ல பிடித்தாளே ஆமா ஈசன் தேவி பார்வதி ஆமா ஏ தாயான உமைய வேணும் சண்டாரி பிடித்தாளே கணமாக இருக்குதையா கணமாக இருக்குதையா ஏ கட்டாய கூட்டி பிடித்தால் அந்த முந்தானி சுடர் 2 விழுந்த உடனே முந்தானி கீழே இழுங்கு என்னடா வெயிட்டா இருக்க அப்படின்னு அம்மா பார்வதி கண்ணை முழிச்சு பார்க்காங்க கடவுளை காங்கல முந்தானிய பார்த்தா அந்த முந்தானி சேலைக்குள்ள அந்த 2 சுடரும் அந்த எப்படி ஐயா இருக்கிறது ஏ முண்டம்மா உருளுதையா ஐயா உருளுதையா உருளுதையா ஏ உருளுதையா உருளுதையா ஏ முத்தானே பிள்ளை
வாயுமல்ல வயிறுமல்ல வாயுமில்ல வயிறுமில்ல வாய்த்ததொரு பாலனுக்கு மூக்கமில்ல பாலனுக்கு மூக்கமில்ல முடியுமல்ல மூக்கமில்ல முறையுமில்ல அங்கே முக்கியமான பொருளும் இல்ல முக்கியமான பொருளுமில்ல அம்மே குழவி போல ஐயா குழவி போல குழவி போல குழவி போல குழவி போல அங்கோ இங்கோ ஒரு ஐயா ஒரு ஐயா குழவி போல கால் இருக்கா இல்ல கை இருக்கா கையும் கிடையாது முத்து கால் இருக்காதா காலு இருக்குதான் செய்யுது இருக்கா இல்லையா ஏமா காலு இருக்குமா இல்ல இப்ப கொஞ்சம் நடக்க முடியும் போச்சு அப்ப நீ வேஸ்டா தான் லவ் பண்ணி இருக்க இல்ல இல்ல அவரு வேட்டைக்கு போனா இல்ல அவன் ஒண்ணுமே இல்லன்ட்டான் இல்ல இருக்கு இருக்காடா இருக்குல காலு கிடையாது கை கிடையாது கை கிடையாது கால் கிடையாது மூக்கு கிடையாது மூக்கு கிடையாது மொழி கிடையாது முடி கிடையாது வாயு கிடையாது வயிறு கிடையாது வாயும் கிடையாது வயிறும் கிடையாது ஆனா பெண்ணானு அடையாளம் கிடையாது ஆனா பெண்ணானி அடையாள உருவம் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே இல்லையே அப்பா முண்டமா உருளுது உண்டமா என் பேரங்கிட்ட ஏன்னா நீ ஆம்பளையோ பொம்பளையான்னா போதும் அப்படியே சட்டி இறக்கி விட்டு ஆச்சுங்க பாரு நான் ஆம்பளை அதெல்லாம் சிங்கம் உடனே அதுக்கும் 3 வயசு தான் ஆகுது அதுக்கும் சட்டி இறக்கி விட்டாதான் ஆம்பளைன்னு தெரியும்னு தெரியுது ஆச்சி பத்தியா நான் பாரு என்ன பாரு அப்படிங்கு ஆனா அவருக்கு ஒண்ணும் கிடையாது முண்டமா உருளுது பார்வதி அம்மா பார்த்தாங்க என் சிவனே இது என்ன சோதனை நான் பிள்ளவரம் கட்டனே பேயா இருக்க முதலவரம் கட்டனே மாயமா இருக்க குழந்தவரம் கட்டனே முண்டமா இருக்க என்ன செய்ய அது என்ன அவர்கிட்ட மட்டும் நல்லா சிரிக்க தெரியுது இங்க மட்டும் மூச்சே நிக்க மாட்டேக்கு என்ன தெரியலையா சிரிக்க தெரியுது ஆமா கக்க புக்க கக்க புக்க அப்ப இங்க ஏன் தெரிய மாட்டேக்கு ஒண்ணும் முண்டமா இருக்கு ஒரே முண்டமா இருக்க பேமுண்டமா இருக்கு பார்வதி என்ன சுவாமி ஏன் பார்வதி இப்படி பதம் குலைக்க எதுக்காக பரங்கொலை நீ கணவ இல்லா பிள்ளை கேட்டா அது கை கால் இல்லாம பிறந்திருக்கு கைகால் எல்லாம் முண்டமா ஏ பிரம்மதேவரே பிரம்மதேவரே இந்த பிள்ளை இரண்டுக்கும் உருப்பிடித்து கொடும் உருப்பிடித்து கொடுங்க ஆண்டவன் பிரம்மன் வந்தார் கால் வகைத்தார் கை வகைத்தார் கண்ணு கொடுத்தார் மூக்கு கொடுத்தார் கொடுத்தார் மொழி கொடுத்தார் செவி கொடுத்தாரு செவி கொடுத்தார் ஆண் பெண் என்கிற உரிமையை கொடுத்தார் ஆனா பெண்ணானி உரிமையை கொடுத்தார் ஆமா ஆண் பெண் அப்படின்னா ஆம்பளை அப்படிங்கிற உருவத்தை கொடுத்தாரு இல்லனா பொம்பளை பிள்ளைக்கு உயிரை கொடுத்தார் சிவபெருமான் கொடுத்தார் கார் கார் என்ற பிள்ளை கதறுகிறது கார் கார் என்ற பார்வதி கேட்ட ஆண்டவனே பகவானே என் பிள்ளைக்கு ஒரு பேர் கொடுங்க அருமையான பேர் வை பார்வதி என்ன நாட்டிலே பேர் இல்லாத பிள்ளை நிச்சயமாக இருக்கக்கூடாது இருக்க கூடாது அதனால என்ன நான் உன் பிள்ளைக்கு பேர் கொடுக்கிறேன் குழந்தைக்கு பேர் என்று ஆண்டவன் பேர் வைத்தார் என்ன பேர் வை அந்த அழகான மதலையை கையிலெடுத்து முதலைய கையில அந்த செல்ல மகனை கையிலெடுத்து செல்ல மகனை என்ன பேர் கொடுத்தார் இறைவன் பாலகனுக்கு என்ன பேர் சூட்டி அங்க சுடராதிலே பிறந்ததினாள் சுடராதிலே பிறந்ததினாள் பிறந்ததினாள் ஏய் சுடலை என்று
சொலை சாமத்தோர பாண்டியனா 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 சத்திரவாதி மணிவிளக்கிலே பிறந்ததினால் மாயாண்டி என்றும் மணிவிளக்கிலே பிறந்ததினால் மாயாண்டி சுடலை என்றும் முண்டமாக உருண்டதினால் முண்டன் என்றும் பண்டனுக்கு முண்டனாக வழக்காடும் செல்லத்துறை ஐயா உயிக்காடு சுடலை பேர் கொடுத்த உடனே சுடலையும் முண்டனும் அந்த பேருக்கு ஏற்றாப்புல அந்த பொன்னான கையிலை என் பார்வதியால் சொல்கிறாள். என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவா ஆண்டவனே எத்தனை பேர் இருக்கு, என் பிள்ளைக்கு இந்த பேர் தான் கிடைஞ்சுதா? என் பார்வதி என்ன சுவாமி ஆன மாதிரி ஒரு மகனை கொடுத்தேன், அவனை ஆத்தாங்கரையில உட்கார வச்சேன், அழகா முருகான்னு பேர் வச்சேன், அவனை கடற்கரையில உட்கார வச்சேன். ஆனா இப்ப உனக்கு இவன் உதவுவான்னு நினைக்கியா? இவன் உனக்கும் உதக மாட்டான், எனக்கும் உதக மாட்டான். எந்த இடத்துல மையான சுடுகாடு இருக்கோ அங்க நிப்பான் உன் மகன். பாவி மனுஷா பிறந்த பிள்ளைக்கு வாக்கா கொடுக்கியாரு. நான் உள்ளத சொல்ல போனா உனக்கு வாக்கு மாதிரி தெரியுது. ஏனாரும் பாரு, நீ நானும் எங்க போக போறான்? உன் மகன் 6 மாத்தையில இவன் சுடுகாடு போகலன்னா அப்ப ராத்திரி 12 மணி ஆமா ஐயாவுக்கு கப்பா கப்பா கப்பான்னு வாசம் வருது. எந்த வாசத்தை பூலோகத்தில் அக்கரவாரம். அக்கரவாரம்னா வேதியரும் மையானம். அந்த மையான சுடுகாட்டுல ஐயா வாயாண்டி சுடலுக்கு என் உயிர் காட்டானுக்கு என்
ஆலக்குட்டி ஐயர் மகள் ஆனந்த வள்ளியை ஏரியர்கள்லாம் ஒன்று கூடி அந்த காலத்துல பாட கட்டி தான் தூக்குவாங்க. ஆமா, இப்ப வண்டியில தள்ளிக்கிட்டு மிதிச்சாங்க. அவ காரு அவ இல்லாதவனுக்கு ஒரு காரு, இருக்கவனுக்கு ஒரு காரு இருக்கும். அதான் அவன் சொன்னான், அந்த பூமி சொல்லிச்சான், எப்ப உங்களை எல்லாம் நான் சுமக்க சொன்னா, உங்களை எல்லாம் நான் சுமங்க, இவங்க என்ன அடிக்க முடியுமாங்க, நான் சண்டியங்க. ஆனா ஒன்ன சுமக்கிறது ஒரு நாள் கூலிங்கி பெட்டி, ஒன்ன சுமக்க சுடுகாடு கொண்டு போறது கூலிங் பாக்ஸ். அது பேர் கூலிங் பாக்ஸ். செத்த உடனே குளிப்பாட்டி கிளிப்பாட்டி நாடி கட்டி வீடு கட்டி வாய் கட்டி கை கட்டுலாம் கட்டி 2 மாலையில போட்டுட்டான். அப்படியே உள்ள வச்சு அடிச்சு நான் தாங்க நீ தாங்க, ஒன்ன சுமக்கிறது ஒரு நாள் கூலிங்கி பெட்டி நான் தாண்டா. உண்மைதானே? அதான் ஐயா தொடர படுத்திருக்காரு பூலோகத்துல அக்கரவாரத்துல. ஐயர் சொல்வாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுடுகாடு உண்டு. ஒருத்தன் சுடுகாட்டுல ஒருத்தர் படைக்கூடாது. அது என்ன சுடுகாடு? பண்ண மாதிரி பண்ண மாதிரி
மேட்டுப்பிராஞ்சேரி உய்காட்டு முண்டசாமி மேட்டுப்பிராஞ்சேரி உய்காட்டு சுவாமி தொட்டிலே படுத்திருக்கார். பார்த்தா நல்லபடியாக பார்க்கலாம் அப்படின்னு விழா கண்டியார்கள். ஆண்டவனுடைய கிருபை. நம்ம சாமி வேட்டைக்கு போகும்போது அவருக்கு எந்த இடைஞ்சலும் நம்ம கொடுக்க கூடாது. அவர் மத்தியான வேட்டைக்கு ஐயா கிளம்பி நிக்காரு. கிளம்பி ஆச்சு சுடுகாடு வேட்டைக்கு ஐயா கிளம்புறாரு. அதனால மக்கள் ஆங்காங்க நிக்கக்கூடிய வண்டிகள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருங்க. யாரும் மேல அடிச்ச உடனேயும் மகடம் வாசிச்ச உடனேயும் மக்கள் எந்திக்காதங்க. நம்ம ஐயாவை நல்லா உட்கார்ந்து இருந்தா கிழக்க மையானம் வரைக்கும் நம்ம ஐயாவை பார்க்கலாம். அதனால என் உயிர்காடு தொடலை தொட்டில படுத்திருக்காரு. ஆனா மணி 12. என்ன 12 தெரியுமா? உயிர்காடு தொடலை ராத்திரி 12 மணி பெணம் அப்பந்தான் ஈரக்கொலையில பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் ஆனக்குட்டி ஐயர் மகள். அவ ஐயர் பெண் இல்ல, கமகமகமகமனு மணத்துக்கிட்டு இருப்பா. அவ உடம்பே பிச்சு வாட அடிக்கும். அவ உடம்பே சந்தன வாட அடிக்கும். நம்மள சுண்டா நம்ம தாய்ப்பால குடித்தமான தாய்ப்பால குடித்தமான நம்ம தரைய விட்டு எழுப்ப மாட்டோம். அம்மாவால குடித்தமான அறைய விட்டு எழுப்ப மாட்டோம். மாதாவால குடித்தமான மாதாவால குடித்தமான சுடுகாடு போனுண்டா செத்த பணத்தை திங்கனுண்டா. அம்மா தரக்கூடிய பால் நமக்கு அரவையற நிறையல. மாதா தரக்கூடிய பால் மணிக்குடல் நிறையல. ஏ தம்பி எழுந்து எலும்பு. அண்ணா நீ தவறு பண்ணலாம், நாம் பண்ணலாமா? நம்ம குடும்பத்துல முண்டா சாமி எந்திரிச்சார். என் மாயாண்டி எப்படி கிளம்புகிறார் வேட்டைக்கு? அவர் சாமானாதி சாமம் போல சாம வேலையில ஏம சாம வேலையில எங்கள் ஐயா போய் காட்டா கிளம்பிட்டாரு கிளம்பிட்டாரு வேட்டைக்கு தான் கிளம்பிட்டாரு. மையான வேட்டையாட பிள்ளை போல இருந்த தொடல அவர் பேய போல வடிவெடுத்தார். மதன போல இருந்த தொடல அவர் மாயனாக வடிவெடுத்தார். உயிர்காட்டு தொடல ஐயா ஓடி வாரும் சாமி ஆண்ட வேண உயிர்காட்டா ஆடி போடுறாரு. போடுங்கம்மா ஒரு கொலவை உயிர்காட்டே சுடலைக்குதான் அழகு கொலவை போடுங்கம்மா ஆண்ட வேண உயிர்காட்டா காதுல ஒரு மிதி அடியா அவங்க கையில ஒரு அருவாளா ஆன பந்த கொளுத்துவாரா ஆண்ட வேண உயிர்காட்டா கச்சையாக வரிந்து கட்டி இல்லாமா தாமரக்கா மணி அழகா. வண்டி வருது, கொஞ்சம் மக்கள் தள்ளி நில்லுங்க.
ஒய்காட்டாங்கள மீட்டாரே உனக்கு நஞ்சி ஓட்டான நெஞ்சாரேகோ நஞ்சி ஓட்டான நெஞ்சாரேகோ ஒய்காட்டா நடிச்சாம வேலையே எங்களையா ஒய்காடா ஏ ஆதாளி ஓடுவார் எங்க ஆண்டவன் ஒய்காடா அம்மா பகவதி கையிலே பிறந்தேன் உன் திரவியத்தை நான் காத்து தருகிறேன் காலை பூசை எனக்கு கருங்கல் பூசை உனக்கப்பா மாலை பூசை எனக்கு மதிய கூட உனக்கு என் மகனே உயிர்காடு சுடவை அம்மா எனக்கு பச்சரிசி சோறு ஆகாது எனக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி எனக்கு ஒரே படப்பா போடணும் நான் இருக்க ஒரு நிலையோ இருக்க ஒரு நிலையோ சுடலை இருக்க ஒரு நிலையோ ஏன் உயிர்காடு மாயாண்டி அம்மா 1000 முழக்கம் போனாட்டியோ ஏன் உயிர்காடு சுடலாய்யா அந்த பகவதியா ஆழ்வாசனிலை வாசனிலே சுடலாய்யா எங்காவே ஏதெக்கும் மேடை எங்காவே அம்மா கோபுரமோ எங்காவே ஏதாய கொடி மரமோ எங்காவே அம்மா பகவதியும் எங்காவே பகவதியும் எங்காவே பரசுடலையும் எங்காவே கொள்ளை கொள்ள ஏ வாரானே மந்திரவாதி அவன் 300 பொலை எனக்கோ ஏ முண்டங்காளி பெரும் பொலைய அவன் 400 பொலை எனக்கோ ஏ உய்காட்டா நடனங்காளி பெரும் பொலைய அந்த செல்லம் மக மாவு சங்கி நகைய திருடுவதற்கு வாரானே அவன் பூதங்கள வரவழைத்த அவன் பூதங்கள வரவழைத்த அவன் பொழும்பனத்தை கடவழைத்த திரவியத்தையும் களவெடுத்தான் புலையன் கட்டி வைத்தான் முன்னிருந்த தேவதைய முகத்தை மாற்றினான் எப்படி மாத்துகிறான் மாந்திரவாதி பெரும் புலையன் ஆனா 7 கிடாரம் திரவியத்தை எடுத்து எனப்பனான மாயாண்டி சுடலை திரவியத்தை அவன் களவெடுத்து செல்கிறான் வழி போன மாயாண்டி வந்து பார்க்கார் மாய பிணத்தை எரிச்சவனை விடுவாரா உயிர்காட்டா அம்மா பகவதியை பார்த்து அம்மா அந்த சுடுகாட்டு சாம்பலோடு கட்டி பிடித்ததினால் அவருடைய விலங்கு தெரிக்கப்பட்டது மாயாண்டி கேட்கார் அம்மா உன்னை கட்டி வைத்த கல்லையா அவனுக்கு எந்த ஊரே எந்த நாடு மகளே என்னிடத்தில் சொல்லு அம்மா என் மகனே மாயாண்டி என் உயிர்காடு என் சுடலை ஆண்டவா ஆனால் திரவியத்தை உன்னை கட்டி வைத்தவ யாரம்மா அவனுக்கு ஒரு என்ன பேரும் உத்தமனே அம்மா எந்த ஊரம்மா அவனுக்கு எந்த ஊர் எந்த நாடு
எந்த நாடு என்ன பெற்றெடுத்த அம்மா என் தந்தையே தாயே பகவதி பகவதி அம்மா பகவதி கட்டி வைத்த கல்லணையும் கட்டழகி சொல்லு எந்த ஊரு எந்த நாடு எந்த ஊரு எந்த நாடு என்னிடம் சொல்லு கட்டி வைத்த கல்லணையும் கருவறுத்தே வாரேனம்மா அவன் நாடு என்ன நகரம் நாயகிய சொல்லு அம்மா ஏ உயிர்காடு துறராய்யா உயிர்காடு துறராய்யா கட்டி வைத்த கல்லன் யாரம்மா அவனுக்கு எந்த ஊரு எந்த நாடு என் மகனே மாயாண்டி ஏ உயிர்காடு சுடலை அவனை எப்படிடா சொல்ல முடியும் பாவிய நினைக்கும் போது பதறுதடா உள்ளமெல்லாம் சண்டாள நினைக்கும் போது தாங்க முடியலையடா அம்மா பகவதி நான் என்னுடைய காவல் என்று தெரிந்திருந்தோம் உயிர்காடு சுடலை காவல் என்று பார்த்திருந்தோம் திரவியத்தை கொண்டு போயிருக்கான்னா என்னுடைய பவர் என்னங்கத அவன் பார்க்க வேண்டாமா இந்த ஊரம்மா என்கிட்ட சொல்லு முடியலப்பா சொல்லதுக்கு நீ என் செல்ல பிள்ளப்பா உயிர்காடு சுடலை அவன் யார் தெரியுமா அட துரும்படுத்து மேல ஓடும் மேல ஓடும் அடே மேல ஓடும் மகளே துடி கொண்ட மலையாளண்டா பாம்படுத்து மேல ஓடும் மேல ஓடும் அட வழி கொண்ட மலையாளண்டா மலையா அவன் வானத்தேவல் வாழை பாவை அவன் மணல கயிறு தேறி பாகையர் அவன் அத்தனல்ல குறுக்கடையும் அருங்கசத்தை வந்த வைப்பா அடே ஆடாத பேய்களே அடே ஆட பாம்பெரும் முளைய அவன் ஓடாத பேய்களே ஆடாடி போடுவாரா உயிர்காட்டா உயிர்காட தொடராய்யா ஓடி வாரு முண்ட சாமி ஏட்டைக்கு தான் கிளம்பிட்டாரு ஐயா உயிர்காட்டா பெரிய வேரும் சின்ன வேரும் புறப்பட்டார வேட்டையாட வேட்டு புறாஞ்சேரி நகரத்திலே எங்கள் ஐயா உயிர்காட்டா கிளம்பிட்டாரு உயிர்காடு தொடராய்யா தலையில ஒரு கொள்ளாமா தாமர காமணி அழகா ஏழு மாடு வல்லையம்மா எங்கள் ஐயா உயிர்காட்டா அஞ்சு மாடு வல்லையம்மா அறையில ஒரு தல்லேனம்மா ஆடுறாரு ஆடி போடுறாரு ஓடி வாரார் உயிர்காட்டா உலக ஆண்ட எங்களையா சாமாதி சாமம் போல சரி சாம வேலையில ஏமா சாம வேலையில எங்களையா உயிர்காட்டா
கொண்டே தலை சொறிவா பேச்சியம்மா ஆடு யாருன்னு பாட்ட சொன்னா ஆடராளே வாடராளே ஓமக்கால பேச்சியம்மா பேச்சு பிரம தந்தியோடு ஆண்டி சுடலையோடு மணி விளக்கல பிறந்த பிள்ளை ஆண்டி சுடலையா திருவிளக்கல பிறந்த பிள்ளை எல்லாம் வேலை பிரமசந்தி எங்காரியம்மா பிராண்டர்களே குடியிருப்பவளே நல்ல வேலையம்மா வேலையாடும் நேரமம்மா கொண்டாந்து மஞ்சளையே கொள்ளை கொள்ளை நேரமையா சமாதி நாமம் போட காடே சுடலை முண்டாரு அங்க சர்வங்காரே ஆண்டவேனே உயிக்காடே முண்டசாரி ஓடி அவர் வராரே கச்சா நல்ல வரிந்து கட்டி அரங்கத்தை இறக்கி போட்டு தலையில ஒரு கொள்ளாம தாயான காளியம்மா தலைமகன வழி அனுப்புறா உலக ஆண்ட காளியம்மா உற்ற மகன அனுப்புகிற திரிசூலங்கையில் குடும்பம் தேவியான காளியம்மா அங்க ஆற சொருபக்காரி ஆத்தாளே காளியம்மா மகனே என்று
ஊரடங்கோ உண்டு நின்ன ஊரடங்கோ ஒரு சாம வேலை வேலை ஐயா விளையாடு நேரம் ஐயா சமாதி தாமம் போல சரி தாம வேலையில எங்க ஐயா முண்டசாமி ஐயா வேட்டைக்கு சொந்தக்காரே உயிர் காடே சுடலாய்யா ஆதாடி போடுவார் வேட்டாடுவார் நிறுத்து தீவிரனை காட்டலாம் நேரம் ஆயிட்டு. சித்திரல் மாமா, பேரன்பு கொண்ட பக்த கோடி பெருமக்களே, சாமி காட்டுக்கு போகின்ற போது உங்களுடைய மேலான ஆதரவுகள் வேண்டும். வழி கொடுத்து வழி அனுப்பி வரவேற்க வேண்டும் என உங்களை இருகரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். சாமி காட்டுக்கு செல்கின்ற போது வருகை தந்திருக்கும் பக்த கோடிகள் அனைவரும்